வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆதித்யா. மறக்காமல் நம்ம லோக்கல் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா, நம்ம லைவாக எடிட்டிங் எதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் என்ன பொருளில் என்ன இருக்கோ அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து சொல்லிடுவோம். இதுதான் நம்மளுடைய சேனலோட ஃபுல் ஆப்ஷனு கூட. அது இல்லாமல் மறக்காமல் லோக்கலில் இருக்க கடைகளிலே பொருட்கள் வாங்குங்க. அப்போ தான் என்ன பிரச்சனை எதுனாலும் போய் கேள்வி கேட்க முடியும், ரெடி பண்ணிக்க முடியும், சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா சப்போர்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அது நம்ம கடையில் சொல்லவே வேண்டாம். கம்பல்சரி கஸ்டமர் சப்போர்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இம்போர்ட்டட் ஐட்டம் பார்க்க போகிறோம். பிளிக்னு ஒரு ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மற்ற ஏர்பட்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குவாலிட்டியும் சரி, அதே மாதிரி குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சவுண்டு கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போக இதோட பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதோட யூசேஜ் வீடியோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்மகிட்ட நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறீங்க, யூஸ் பண்ணுறதுக்கு சில டவுட்லாம் வருது. இது இம்போர்ட்டட் மாடல்னால கொஞ்சம் யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்கும். அதனால் அதையும் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரிவ்யூ பார்த்த மாதிரி இருக்கும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குகிற பழக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வர இளைஞர்கள்ட்ட பார்த்திங்கன்னா அந்த பழக்கமே இல்லை. அதை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் நிறைய விஷயத்த பண்ண முடியும். இது பேக்கிங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக டைட் பேக்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஏர்பட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய பேக்கிங் பார்த்தீங்களா? நல்ல ஒரு பெருசான பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மேலே ஒரு கிஃப்ட் ரேப் கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக சூப்பராக ஓப்பன் ஆகிடுது. தனியாக மேலே ஒரு க்ளோஸ் கவர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளிக் ஏர்பட்ஸ். இதில் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஒரு பாஸ்பரஸ் பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விட் பேட்டரியில் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக, ஏர் வெயிட்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். பேக்கப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு ரொம்ப காஸ்ட்லியோட ஏர்பட்ஸில் எத்தனை நாள் நிற்குமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக தாக்கு பிடிச்சி நிற்கிதுங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க இதில். ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். பட்ஸு ஆன் ஆகிடுச்சு, சார்ஜோட தான் இருக்குது. இது போக உள்ள வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பாஞ்ச் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ கிட்டு கொடுக்குறது பாருங்களேன். என்னென்ன கிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு யூசர் மேனுவல் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பேஜஸோடு இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில். இது போக பட்ஸ். இப்போ சில பேர் லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக அவங்க காதில் ஃபிட் ஆகாது. சின்ன சின்ன காது இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக எக்ஸசைஸ் பட்ஸு. இப்போ நல்ல பெரிய காது வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் பட்ஸு. அது போக இதுக்குள்ளே மீடியம் சைஸ் பட்ஸ், ரெகுலராக எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம லைவாகவே பார்த்துடலாம். நம்ம இந்த மேனுவல் பார்த்திங்கன்னா மேனுவல் பார்க்காம இந்த ஏர்பட்ஸை யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுங்க. இந்த மேனுவலை வேஸ்ட்டுன்னு விட்றாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த டேரெக்டாக இந்த பிராண்டோட வெப்சைட்குள்ளே போகும் உங்களுக்கு. இது போக இல்லை படம் போட்டு தெளிவாக காட்டியிருப்பாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை மஸ்ட்டு இதை பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் ரெகுலராக நம்ம வாங்குகிற ஏர்பட்ஸுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு டேப் பண்ணுற மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெனுவை பார்க்காம நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதும் உங்களை நம்ம கனெக்ட் பண்ணி காட்டிடுறோம் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் டேரெக்டாக உங்களுக்கு இது உங்களுக்கு பேக்ரவுண்டில் இதை நான் லைவாக காட்டிடுறேன். ஓப்பன் பண்ணி நீங்கள் பீஸ் எடுத்திங்கன்னா போதும். வழக்கம் போல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுக்கலாம். இப்போ ப்ளூடூத்தை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட நேம் பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இல்லை பிளிக் ஏர் 400 வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சாங் ப்ளே பண்ணுறீங்க, டேரெக்டாக பேர் ஆகிடுது. இப்போ நீங்கள் பேர் ஆன உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சாங் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் பேக் சைடில் டச் இருக்காது, சைடில் தான் டச் இருக்கும். சைடில் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் தான் பார்த்தீங்கன்னா டச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்க, ரைட் சைடு சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோலும், லெஃப்ட் சைடு சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா
வால்யூம் டவுன் ஆகும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருந்தால் பாருங்கள், நான் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாங்கை ப்ளே பண்ணணும் அப்படின்னா டபுள் டேப் பண்ணணும். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகாது, டபுள் டேப் பண்ணிங்கன்னா தான் ப்ளே ஆகும் உங்களுக்கு. இங்கே நான் டபுள் டேப் பண்ணிட்டேன், பாட்டு பாஸ் ஆகிடுச்சு. திருப்பி டபுள் டேப் பண்ணுறேன், சாங் ப்ளே ஆகுது. இப்போ மறுபடியும் பண்ணிட்டேன். அதே மாதிரி சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் மைனஸ் ஆகும். அதே ரைட் சைடு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் ப்ளஸ் ஆகும். லெஃப்ட் சைடு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் மைனஸ் ஆகும். ரைட் சைடு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த சாங்குக்கு மாறிடும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி பாடின பாட்டுக்கு மாறிடும். இதுதான் இந்த பட்ஸோட யூசேஜ். அதே மாதிரி கால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, வீடியோ பாஸ் பண்ணிங்கனாலும் சரி, எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் சாங்ஸ் போட்டு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாங் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சிங்கிள் டைம்னா வால்யூம் தான் ஒர்க் ஆகும். டபுள் டேப் பண்ணால் மட்டும்தான் இங்கே பாஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணால் மட்டும்தான் ப்ளே ஆகும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற சாங்ஸ்க்கு போயிடும். இப்போ ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா அடுத்த சாங்க்கு ப்ளே ஆகிடும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ கால் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் சிங்கிள் டேப் ஆயிடுச்சு அப்படின்னா கால் கட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் பண்ணால் தான் கால் கட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் பண்ணுற பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால் பண்ணுறேன். இப்போ நான் சிங்கிள் டேப் பண்ணால் இந்த கால் கட் ஆகாது. டபுள் டேப் பண்ணனா இந்த கால் கட் ஆகிடும். இப்போ நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப்பை தெரியாமல் நம்ம விரல் பட்டாலும் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் நம்ம லைவில் பார்த்து வாங்கும்போது இதை நீங்கள் சவுண்டை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் வாரண்டி கொடுத்துருக்கோங்க. 6 மாதம் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ்லேயே ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் வந்து இடையில உங்களுக்கு ஏதாவது ஒன் சைடு கேட்காம போச்சுன்னா மேக்ஸிமம் க்ளீன் பண்ணாலே போதும். ரெஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணாலே மேக்ஸிமம் இந்த பட்ஸ் ரெடி ஆகிடும். இதே மீறி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யாவோட பிரான்ச்சில் எங்கே போனாலுமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்பில் இருந்தாலுமே ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, லைஃப் லாங் வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்குமே இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். நல்ல ப்ராடக்ட்டு, நம்பி வாங்கலாம். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து நீங்கள் சேட் பண்ணுங்கள், நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் சேட் பண்ணுங்கள். ப்ரைஸ் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆஃபர் எப்பயுமே போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஆஃபர் வந்து மாறிட்டே இருக்கும் நம்ம ஷாப்பில். அதனால் மறக்காமல் ஷாப் விசிட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வெளியே வேறு ஊர்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, திருப்பூரில் பார்க்கல, நீங்கள் வேறு ஊர்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஹோல்சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்க கடைக்காரங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட் வேணும் சொல்லுங்கள். அவங்க எங்கே வாங்குறதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம கான்டாக்டை கொடுங்க அவங்கள்ட்ட. நம்ம தமிழ் கடைக்காரங்க தாங்க, நீங்கள் தமிழ் கடையில் வாங்குன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடை வச்சுருந்தாலும் கொடுங்க. அவங்க தாராளமாக நம்மள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டோம். அவங்களுக்கு கடை ப்ரைஸுக்கு நான் கொடுக்குறேன். நான் என்ன ப்ரைஸுக்கு கொடுக்கணும் அந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம லோக்கல் மார்க்கெட்டோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாகும். உள்ளூர் பொருளாதாரம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடையும். நம்மளாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணி வாங்குறாங்க. நம்மளால தான் நம்ம நாடு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு கடைக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம ஆன்லைன் போய் வாங்குறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. மறக்காமல் லோக்கலில் இருக்க ஷாப்பில் வாங்குங்க. சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், டேரெக்டாக பழகலாம். ஏன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை கூட நீங்கள் சண்டை கூட போடலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் மறக்காமல் லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப நம்மளுடைய கடமைங்க. சொல்ல போனால் நம்ம என்ன நாளைக்கே உங்கள் பசங்க கடை வைக்கலாம், நாளைக்கே உங்கள் ரிலேட்டிவ் கடை வைக்கலாம், நாளைக்கு நீங்களே கடை வைக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு 4 கஸ்டமர் வந்து வாங்கணும் நீங்கள் ஆசைப்படலாம். அதே மாதிரி தான் நம்ம பொருளாதாரத்தை நாம் மட்டும்தான் முன்னெடுத்த முடியும். அதனால் லோக்கல் ஷாப்பில் வாங்குறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் பேர் லோக்கல் மார்க்கெட்னு வச்சுருக்கோம். மறக்காமல் லோக்கல் மார்க்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. கொஞ்சம் வீடியோஸ் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. இனிமேல் நான் அதிக வீடியோஸ் போடுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம பொருளை டெமோ காட்டின மாதிரி இருக்கும். அதோட யூசேஜையும் நாங்கள் போட போகிறோம். இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம டெமோ பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் வியாபாரம்.